வணக்கம். வளமையஸ் அகாடமிலேருந்து இன்னைக்கான அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த சோலா காப்பர் பிளேட்ஸ் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு நியூஸ் சொல்லியிருப்போம். ஸோ அது ரிலேட்டடான இன்டெப்த் நியூஸ் தான் இந்த நியூஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சோலா பீரியட்ல இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வேற நாட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்களே, அந்த மாதிரி எந்த பிளேட்ஸுமே இது வரைக்கும் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா இதோட வேல்யூ, இந்த பிளேட்ஸோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இன்வேல்யூபிள் பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பே கிடையாது. பிரான்சஸ், ஸ்டோன் கல்ச்சர்ஸ், ஒரு கார்வ் பண்ண டெம்பிள், அந்த பில்லர்ஸ், அது எல்லாமே இந்தியன் ஹிஸ்டரியை குறிக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது இதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இத்தனை வருஷமா இந்த லெய்டன் யூனிவர்சிட்டியில இருந்ததுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லெய்டன் காப்பர் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லெய்டன் காப்பர் பிளேட்ஸ்ன்னு சொன்னாலும் அது ஆனைமலை காப்பர் பிளேட்ஸ் தான் குறிக்கும்ன்றது இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது மூலயமா இன்னொன்று வலியுறுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஆனைமலை பிளேட்ஸை நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது யாரோட பீரியட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியரோட பிரத்தன்னக்கா நெடுஞ்செழியன் அப்படின்ற அவங்களோட பீரியட்ல நடந்த இதை இந்தியால இருந்து கொண்டு போய் இப்போ பிரிட்டிஷ் மியூசியம்ல வச்சிருக்காங்க. அதையும் நம்ம இதே மாதிரி திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா இந்த ஆனைமலை காப்பர் பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழோட ஹிஸ்டரி, கல்ச்சர், அந்த டைம்ல கடல்சார் வணிகங்கள் நம்ம எப்படிலாம் பண்ணியிருக்கோம், அது அப்புறம் சோழர்கள் எந்த அளவுக்கு அவங்களோட கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோழா ஹிஸ்டரியை குறிக்கிற முக்கியமான பிளேட்ஸ் இந்த ஆனைமலை பிளேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமா யாரை பத்தி சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அண்ட் ராஜேந்திர சோழன், இவங்க 2 பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பிளேட் முக்கியமா எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, ஆனைமலை அப்படின்ற ஒரு வில்லேஜை ராஜராஜ சோழன் புத்தாவோட விஹாராக்காக கிஃப்டா கொடுத்துருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. விஹாரான்றது என்னன்னா, புத்தர்களோட இந்த மாங்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கலாம் போய் இந்த ப்ரேயர் பண்ற இடம் தான் விஹாரான்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட ராஜராஜ சோழனோட பீரியட் அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனோட பீரியட்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஆனா அதை யாரை பில்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ மார விஜயதுங்க வர்மன் அப்படின்ற ஒரு ஜாவா கிங்டம்ல இருந்து ஒருத்தவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருக்காக பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஃபாதரோட நேம்ல சூளாமணி வர்மன் அப்படின்ற ஒரு நேம்ல தான் இந்த ஆனைமலை பிளேட்ஸ்ல இருக்க அந்த விஹாரா அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேரா சூளாமணி விஹாரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி 1867ல ஜூயிஸ்ட் பிரைசிஸ்ட் மூலியமா அவங்களோட மேற்கூரை இந்த விஹாராவோட டாப் போர்ஷனை டெமாலிஷ் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ இது யார் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல கொலோனியல் கவர்மெண்ட் மெட்ராஸ்ல யார் இருந்திருப்பாங்களோ அவங்க தான் அதை டெமாலிஷ் பண்ண டைம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சூளாமணி விஹாரான்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு இன்னொரு பேரா என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் பெரும்பள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேரும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த காப்பர் பிளேட்ஸ்ல மொத்தமா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 21 லார்ஜ் காப்பர் பிளேட்ஸும் 3 ஸ்மால் காப்பர் பிளேட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லார்ஜ் பிளேட்ஸ்ல மேக்சிமம் ராஜராஜ சோழனை பத்தியும் இருக்கும். அண்ட் அந்த ராஜராஜன் சோழன் பத்தி இருக்கிறதுலாம் சான்ஸ்கிரிட் பிளேட்ஸா இருக்கும். 16 தமிழ் பிளேட்ஸ் இது உள்ள இருக்கு. அந்த 21ல 16 தமிழ் பிளேட்ஸ் இருக்கு. அது ராஜராஜ சோழனை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்மால் பிளேட்ஸ் குலோத்துங்க சோழனை பத்தியும் ஒரு சிலதுலாம் இருக்கும். குலோத்துங்க சோழன் அந்த டைம்ல புத்தா விஹாராக்கு சங்க அசோசியேஷன், அது சார்பா அந்த விஹாராக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு 4500 மூட்டை நெற்பயிர்கள் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விதத்துல அவங்களுக்கு ரன் ஆகிறதுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பத்தியும் இந்த பிளேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிளேட்ஸோட நேம் ஆனைமலை பிளேட். இதுல ஓவராலா 21 லார்ஜ் பிளேட்ஸும் 3 ஸ்மால் பிளேட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஆர்கிடெக்சர்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வளமையஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.